சுந்தரவல்லிக்கு ரஞ்சித்தை பத்தின எல்லா உண்மையுமே தெரிய வருது. தெரிய வந்ததுமே அவனை அடிச்சே வீட்டை விட்டு வெளியே துரத்துறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய முடிவு ஒன்று நம்ம சுந்தரவல்லி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சுந்தரவல்லிக்கு ரஞ்சித்தை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாம இந்த ரஞ்சித் அந்த இது பத்திரிகை திருடி வச்சிருக்கான். ஆனா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க தங்கச்சியும் சூர்யாவும் சண்டை போட்டுக்கணும். அதாவது ஹரிதாவும் சூர்யாவும் சண்டை போட்டுக்கிட்டு ஹரிதா கோச்சிக்கிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு போகணும், இந்த கல்யாணம் நிற்கணும். அவனுக்கு சுரேகாவை கல்யாணம் பண்ணுறதுல எந்த விருப்பமுமே கிடையாது. ஏன்னா சுரேகாவோட ஃப்ரெண்டை தானே கொலை பண்ணியிருக்கான். அவனுக்கு தேவை என்னங்க, ஜஸ்ட் வீடியோ, அவ்வளோதான். அது கிடச்சிருச்சு, அவனுக்கு சுரேகாவோட வீடியோ கிடச்சிருச்சு. அதனால் இப்போது அமெரிக்கா போகிறதுக்கு தடையாக இருக்கிறது ஹரிதா மட்டும்தான். ஹரிதாவை எப்படியாச்சும் தூண்டி விட்டு இங்கேருந்து சண்டை போட வச்சு போகணும் அப்படின்றதுக்காக இவன் பத்திரிகையை திருடிட்டான். ஆனால் சூர்யா இன்னும் ஒரே மணி நேரத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே சரி பண்ணியே ஆகணும், பத்திரிகையை திரும்ப கொடுத்தா மட்டும்தான் நான் சும்மா விடுவேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லவுமே சுந்தரவல்லி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. ஏன்னா சூர்யா சும்மாவே அது இது அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பான். இப்போ வேற அவன் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளாண்டி பத்திரிகை கிடைக்கல அப்படின்னா இதுக்கு மேலே அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மொத்த குடும்பமே ரொம்பவே பயந்துட்டு இருக்கு. அப்போதான் சூர்யா கொடுத்த 1 மணி நேரம் முடிய சூர்யா வெட்டுக்கத்தி எடுத்து எல்லாரையும் வெட்டிடுவோம் போயிடுவோம், உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் போட்டு வெட்டிட்டு இருக்காரு. சுந்தரவல்லிக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. யார் தான் அந்த பத்திரிகையை எடுத்தீங்க, மரியாதையா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹரிதா நீ தான் எடுத்திருப்ப, எப்படியும் கொடுத்துரு ஹரிதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஆண்டி நான் எடுக்கவே இல்லை ஆண்டி, ஏன் என்னையே எல்லாருமே சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை தவிர வேற யாராலையும் எடுக்க முடியாதே ஹரிதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா ப்ராமிஸா நான் எடுக்கல ஆண்டி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுது. உடனே இவன் ரஞ்சித் ஒரு மாதிரியா சிரிக்கிறத, ஏன்னா சூர்யா அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது எல்லார் மூஞ்சிலையும் டென்ஷன் இருக்கு. இந்த ரஞ்சித் மூஞ்சில மட்டும் கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இவன் ரொம்ப கூலா ஜாலியா இருக்கிறத நம்ம சுந்தரவல்லி பாக்குறாங்க. என்னடா இது ஏதோ தப்பா இருக்கே, இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லிக்கு தெளிவா புரிய வருது. அப்பதான் இந்த ரஞ்சித் எங்கேயோ போறான். உடனே சுந்தரவல்லியும் பின்னாடி போறாங்க. அவன் போயிட்டு எல்லா பத்திரிக்கையும் கொளுத்த போயிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப சூர்யா எல்லா ரூம்லயும் செக் பண்ணா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக அவன் போய் பார்த்துட்டு இருக்க. உடனே சுந்தரவல்லிக்கு அப்ப இவன் தான் எடுத்து வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்பதான் அவன் யார்கிட்டயே ஃபோன் பேசுறான். அது அவன் ஃப்ரெண்டுக்கு ஹரிதா மொபைல்ல இருந்தே ஃபோன் போட்டு, மச்சான் என் ஃபோன் தொலைஞ்சிருச்சு மச்சான், நான் எப்படியாச்சும் அமெரிக்கா வரணும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் கேட்குறான் ஏன்டா கல்யாணம் பண்ண தானடா போனேன், கல்யாணம் பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே கிடையாது மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா வழக்கம் போல வீடியோ கிடைச்சிருச்சா அதான் எஸ்கேப் ஆகி வர்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா மச்சான் எப்போதும் என்ன பொண்ணு பார்க்க கூட்டு போவாங்க, நானும் ஓகேன்னு சொல்லி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுவேன், இங்கேயும் சுரேகாவோட வீடியோ எடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலையை பண்ணிட்டேன் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இது எல்லாத்தையும் கேட்ட சுந்தரவல்லிக்கு இதய வழியே வந்துருச்சு. ஐயோ என்னது கொலையை பண்ணிட்டானா, யாரை கொலை பண்ணா அப்படின்னு பார்த்தா இவன் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் அவளை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்டா, அப்போ இந்த சுரேகாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா, அவன் ரொம்ப ஓவரா பண்ணா மச்சான், அதான் கதையை முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்ட சுந்தரவல்லிக்கு படபடன்னு ஆயிடுது. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே, அப்போ இவன் தான் கொலை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது. தெரிய வந்ததுமே சுந்தரவல்லிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஏதோ தப்பா இருக்குதுன்னு மட்டும் புரியுது. அப்போ எல்லா தப்பையும் பண்ணது இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப எப்படா அங்க இருந்து இங்க எப்படா வடப்போட அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்காக தான் என் முன்னாடியே நாங்க வர்றதுடா, என் தங்கச்சி தான்டா ஓவரா பண்றா, அவ தான் இங்க இருந்தே ஆகணும், கல்யாணம் பண்ணியே ஆகணும், ஒத்த கால நிக்கிறா, இல்லைன்னா நான் எப்பவும் கிளம்பி வந்திருப்பேன்டா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லவுமே எல்லாம் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதான் இப்போ நான் பத்திரிகையை திருடி வச்சிருக்கேன், அந்த பத்திரிகையை மட்டும் நமக்கு அந்த பத்திரிகையால தான் சண்டை வரும், அப்படியே நான் கிளம்பி வந்துடுவோம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, சூப்பரா பரவாயில்லையே நல்லா உனக்கு மூளை வேலை செய்யுது போல அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் இல்லை மச்சான் நல்லாலாம் வேலை செய்யலை, ஏதோ வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போதான்
ஒண்ணுமே புரியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி. அட பாவமே, இப்படி இவனை வீட்டுக்குள்ள விட்டு நம்ம இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இல்லை, இப்படி நடக்கவே கூடாது, இப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிள்ளையோட வாழ்க்கையே போயிடும். இதை தான் வந்து சூர்யா சொல்லியிருப்பான் போல. சூர்யா பேச்சை கேட்காம நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம், கண்டிப்பாக வந்து சூர்யா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. சரி மச்சான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சீக்கிரமாக வந்து கிளம்பி வான்னு சொல்ல, நான் சீக்கிரமாக வந்துடுவேன்டா, ரொம்ப நாள்லாம் இங்கே இருக்க மாட்டேன், உடனே கிளம்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட போய் சுந்தரவள்ளி சொல்கிறாங்க நடந்ததெல்லாம். சூர்யா என்னை மன்னிச்சிரு சூர்யான்னு சொல்லவுமே ஒன்றுமே புரியல. நான் ஏன் உங்களை மன்னிக்கணும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக வந்து நடந்துருச்சு, இதனால் நான் ரொம்ப வந்து அசிங்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அதுக்கு தான் படித்து சொன்னேன், அவனை நம்பாதீங்க, அவன் ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. என் பேச்சை எங்கேயாச்சும் கேட்டிங்களா? இல்லையே, கேட்கலையே, இப்போ வந்து வருத்தப்படுறீங்க, இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பேக் எங்க இருக்கு? காரில் தான் இருக்கேன். இதோட போய் నేను 2 minutes ఉంది. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சூர்யா சம கோவத்தில் அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா நீ எதுவும் பண்ணாதடா, எதுவும் பண்ணாத, ஏன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிட்டுருக்கு, அதனால் நம்ம இந்த மாதிரி ஒன்றும் நம்ம பிரச்சனை பண்ண வேணாம், வேற மாதிரி பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து நிறையவே வந்து வித்தியாசங்க. இவ்வளோ மோசமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டு இருக்கு. எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க, என்னதான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சுந்தரவள்ளி இருந்துக்கிட்டு இது ரொம்ப தப்பாச்சு, இப்படியே விட்டு வச்சா சரி வராது, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சுந்தரவள்ளி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு நடந்ததுனால ரொம்பவே வந்து குழம்பி போயிருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா ரொம்ப வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் முடியும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லுவாங்க.